செஞ்சுக்கணும். இதுவெல்லாம் லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கிங்க. சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதல்ல இருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. ஓகே, ஐயல் இப்போ வந்து என்ன பெரிய தானம் தர்மம் பண்ண எவ்வளவு நாளா நீ சினிமால ஒரு 30 வருஷமா இருக்கிறியா? நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸா நீ ஒரு டாப் லெவல்ல இருக்கிறியா? அப்பெல்லாம் நீ யாருக்கு தானம் தர்மம் பண்ண? இப்போ வந்து இந்த 2-3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சது நீ பண்ற. இதுமே ஒரு டிராமா. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்க? கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்? இங்க வர்றா, புரியுதா இல்லையா? சொல்லு, அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் நீ என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.